நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு டேர்ம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வலஞ்சுழி, கிளாக்வைஸ். கிளாக்வைஸ் அப்படின்னா என்னென்னா வலஞ்சுழி. இணையம் அப்படின்னா இன்டர்நெட். அடுத்ததாக தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். முகநூல்னா ஃபேஸ்புக். புலவம்னா வாட்ஸ்அப். இந்த 6ஆம் வகுப்பை பொறுத்த அளவுக்கு பேசிக்கான கலைச்சொற்கள் தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவை அவசியம் இல்லை. அடுத்து இடஞ்சுழி, ஆன்டி கிளாக்வைஸ். இதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக்வைஸ், இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் குரல் தேடல், வாய்ஸ் சர்ச்சை தான் குரல் தேடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம இப்போ டச் ஃபோன் வச்சுருக்கோம், அதனால் இது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒன்று தான். தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன். செயலி அப்படின்னா ஆப்பு, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பு. அப்புறம் மின்னஞ்சல்னா இமெயில், நம்ம யூஸ் பண்ணுற இமெயில். இது எல்லாமே கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக்வைஸ், இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், புலவம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்கிறாங்க. இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன், செயலி அப்படின்னா ஆப்பு, மின்னஞ்சல் அப்படின்னா நம்மளோட இமெயில் தான் மின்னஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டேம் 1ல் இயல் 2ல் உள்ள கலைச்சொற்களை பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு இயல் 2ல் என்னென்ன கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க. கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், வலசை அப்படின்னா மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், புகலிடம் அப்படின்னா சென்ச்சுரி, வானிலை அப்படின்னா வெதர், புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. கண்டம் அப்படின்னா காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வலசையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், புகலிடம் அப்படின்னா சென்ச்சுரி, வானிலை அப்படின்னா வெதர். நமக்கு வந்து இந்த தட்பவெப்பநிலைக்கும் வானிலைக்கும் தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க, வானிலையை தான் நம்ம வெதர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு புலம், அதை எப்படி சொல்கிறோன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேர்ம் 3ல் உள்ள கலைச்சொற்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க. இந்த 6ஆம் வகுப்பில் உள்ள இயல் 3ல் என்னென்ன கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். நான் இன்னொரு டைம் அதை சொல்கிறேன். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் வந்து சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள், சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. இன்றைக்கி நம்ம கிளாஸில் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6லேருந்து 12th வரையும் என்னென்ன கலைச்சொற்கள் இருக்கோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஹீரோ டிஎன்பிசி சேனலில் ஏற்கனவே இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதன் அடிப்படையில் கிளாஸஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுபோல் போட்டித் தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.